அடுத்த செய்தியாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில ஸ்ரீபி முத்தரையர் பள்ளின்னு ஸ்கூல் இருக்கு சார். இது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். இது அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல், கிறிஸ்தவ பிரின்சிபல் பெட்ரில்லா ரோபர்ட் அப்படின்னு அந்த பெண்மணியோட பெயர். அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்து முன்னணி வைக்குது. அந்த அம்மையார் அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுங்கிற போர்டே அங்க இல்லை. 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் எடுக்கணும். 9 to 12 செல்ஃப் பினான்ஸ்ல இருக்கு. அதற்கு இந்த அம்மையார் பணம் வசூலிக்கிறாங்க. போன வருஷம் பேட்ச் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்து புத்தகங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதை பழைய புத்தகத்துக்கு இந்த அம்மா வித்துடுறாங்க. பசங்க சேர வரும்போது 2000 ரூபாய் டொனேஷன் சொல்லிட்டு 2000 ரூபாய் வசூல் பண்றாங்க. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்து முன்னணி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? அந்த ஊழல் என்ன பெரிய ஊழல்னா, 6ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் கவர்மெண்ட் எய்டட். அதுக்குத்தான் இவர்கள் ஹெட்மிஸ்ட்ரஸாக அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார்கள், தலைமை ஆசிரியையாக. ஆனால் 9லேருந்து 12 வரைக்கும் செல்ஃப் ஃபினான்ஸ். இவங்க எதுக்கு பிரின்சிபலா இருக்காங்கன்னா 9லேருந்து 11க்கு வர்ற அந்த செல்ஃப் ஃபினான்ஸுக்கு பிரின்சிபலாக இருக்காங்க. அரசு சம்பளம் எதுக்கு கொடுக்குதோ அங்க பிரின்சிபல் கிடையாது, அரசு சம்பளம் எங்க கொடுக்கலையோ அங்க இவங்க பிரின்சிபல். ஒரே மேனேஜ்மெண்ட்ங்கிறதுனால இது ஒரு பெரிய ஊழல் என்று பார்க்கப்படுகிறது. இதுல அரசாங்கம் வச்சு கொடுக்கக்கூடிய புஸ்தகங்கள், சீருடை எல்லாம் வாங்கி வச்சுட்டு கொடுக்காம இருக்கிறார்கள்ங்கிறது அடுத்த குற்றச்சாட்டு. 3வது, வருஷம் முடிஞ்ச உடனே அது விற்கப்படுகிறதுங்கிறது 3வது குற்றச்சாட்டு. இப்படி நிறைய சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் மீது தோணக்கூடிய எல்லாமே அந்த வால்யூம் ஆஃப் லஞ்சம்னு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கிறது. 2வது, அவமரியாதை, மற்றது நிறைய கேஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எடுத்து இந்து முன்னணி நேரடியாக போராட்ட களத்தில் இறங்கியது. இந்த முத்தரையர் பள்ளிக்கூடம் என்பது ஒரு காலத்தில் ஹிந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல். இந்த ஹிந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூலை திருச்சியில இருக்கிற ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் கைப்பற்றுகிறது, வாங்கி கொள்ளுகிறது, ஏதோ வாங்கி வளர்க்கிறது. இப்ப அந்த நிறுவனம் இந்த மேனேஜ்மெண்ட்டை பார்க்கறதுனால இது கவர்மெண்ட் எய்டட், ஒரு செல்ஃப் பினான்ஸ், ரெண்டும் அங்க வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கிற ஹிந்து ஆசிரியைகளுக்கு பாதுகாப்பற்ற தன்மை உருவாகிறது. ஹிந்து மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற தன்மை உருவாகிறது. ஒரு பக்கம் லஞ்சம், ஒரு பக்கம் ஊழல் என்றால், ஒரு பக்கம் தன் மதத்தின் அடிப்படையில் இந்துக்கள் மீது ஒரு வன்மத்தை காமிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட். அப்போ அந்த வன்மம் காமிக்கும் போதுதான் இது யாரு, ஏன் நடக்குதுன்னு விசாரிக்கும் போது பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் என்று புரிய வருகிறது. ஆகையினால இந்து முன்னணி போராட்டம் நடத்துகிறது. இந்து முன்னணி முதல்ல சொல்லி பார்த்தது மேனேஜ்மெண்ட்ல சொன்னாங்க, மேனேஜ்மெண்ட் கேட்கல. அரசாங்கத்தில் சொன்னாங்க, கல்வித்துறையில சொன்னாங்க. வழக்கம் போல கல்வித்துறை எப்போதுமே அவங்களுக்கு தானே சாதகமா இருக்கும், ஒன்றும் பண்ணல. காவல்துறை ஒன்றும் பண்ணல. ஆகையினால இந்து முன்னணி போராட்டம் அறிவித்தது. போராட்டம் அறிவித்த உடனே இப்ப பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. இந்து முன்னணிக்கு வெற்றி கிடைத்து இருக்கிறது. அந்த அம்மையார் பெட்ரில்லா ரோபர்ட் அவர்கள் இப்போ பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே கிறிஸ்துவ மேனேஜ்மெண்ட்ல இன்னொரு ஸ்கூலுக்கு. அந்த அம்மா கூட சேர்ந்து இன்னொரு அம்மா, செல்வியின் ஒரு அம்மா, அவர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க பணியிட மாற்றம் செய்து விட்டோம், நாங்க கவர்மெண்ட்ல இதுக்கு ராட்டிபிகேஷன் வாங்கியிருக்கோம்னு இன்னைக்கு பீஸ் கமிட்டியில கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஊழல் எல்லாம் விசாரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சில ஊழல் குற்றச்சாட்டுல ஊழல் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதைக்கு பிரச்சனை முடிந்திருக்கு. இந்து முன்னணி போராட்டம் அறிவிக்கப்பட்டவுடனேயே வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது இந்து முன்னணிக்கான நமது பாராட்டுக்கள், நாம் சொல்லியாக வேண்டாம். இப்படி பண்ருட்டில இந்த இந்து முன்னணி இருந்த இதே விழிப்புணர்வோடு எல்லா இடத்துலையும் இந்து முன்னணி இருந்தால் எல்லா இடத்துலையும் இந்த கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஊழலை வெளியில் கொண்டாட முடியும். அதுல எனக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. ஆகவே பண்ருட்டி இந்து முன்னணி ஒரு நல்ல உதாரணத்தை செட் பண்ணி இருக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Tara Divine Awards 2025.